மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் புறக்கணிக்கப்பட்டதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில பொதுச் செயலாளர் கணபதி சிவக்குமார் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்தை பின்னுக்கு தள்ளி வந்தே மாதரம் மற்றும் தேசிய கீதம் ஆகியவற்றுக்கு முதலிடம் அளிக்கப்பட்ட செயல் மிகுந்த வேதனையையும் அதிர்ச்சியையும் அளிக்கிறது. தமிழ்த்தாய் வாழ்த்தை இயற்றிய தமிழ் அறிஞர் மனோன்மணியம் சுந்தரனார் பெயரிலேயே இயங்கும் ஒரு பல்கலைக்கழக விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கே உரிய முதன்மை இடம் மறுக்கப்பட்டது தமிழ் மொழியையும் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளையும் கொச்சைப்படுத்தும் செயலாகும். மாநில ஆளுநர் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளில் மாநில பாடலை 3வதாக பாட வேண்டும் என்ற மத்திய அரசின் போக்கும் அதற்கு ஆளுநர் மாளிகை துணை நிற்பதும் கண்டனத்திற்குரியது என்று விமர்சித்துள்ள அவர், தமிழ்நாடு சட்டப்பேரவை மற்றும் அனைத்து அரசு விழாக்களிலும் தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலாவதாக பாடப்படும் மரபு காலங்காலமாக பின்பற்றப்பட்டு வருகிறது என குறிப்பிட்டுள்ளார். இனி வரும் காலங்களிலாவது தமிழ் மொழியின் பெருமைக்கும் மாநிலத்தின் உணர்வுகளுக்கும் மதிப்பளித்து பல்கலைக்கழகங்கள் மற்றும் அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலாவதாக பாடுவதை மத்திய அரசும் ஆளுநர் மாளிகையும் உறுதி செய்ய வேண்டும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.